ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடம் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னா நிறைய அற்புதமான பலன்கள்லாம் இருக்கு. உங்க ராசிக்கு நல்ல கிரக அமைப்புகள், சனி 7.5 சனி அப்படிங்கிறது முற்றிலுமாக நீங்கிருச்சு. சனி 3ஆம் இடத்துல இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்த ராகு டிசம்பருக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு வராரு. அதுக்கப்புறம் குரு 6ல இருந்தவர் குருபலம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்க போகுது. 7ஆம் இடத்துல உச்சமாகுதுங்க. அப்புறம் கேதுவும் 7ஆம் இடத்துக்கு வருது. இது ஒரு கிரக நல்ல அமைப்புகள். பொதுவாவே பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நிறைய மாற்றங்கள் இந்த வருடம், இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்களுடைய ராசிக்கு இருக்கு. அந்த மாற்றங்கள் எல்லாமே நன்மைகளாத்தான் மாறப்போகுது. எப்படி அப்படின்னா ராகு உங்க ராசிக்கு வரும்போதே நிறைய மாற்றங்கள் இருக்கு. அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன், டிப்ரெஷன், இனம் புரியா கவலைகள், பதட்டங்கள் இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் காசு பணம்ங்கிறது மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சியாக போகுது. என்ன அப்படின்னா ராகு எப்பவுமே பிரம்மாண்டத்தையும் வளர்ச்சியும் கொடுப்பாரு. அப்ப இந்த வருஷம் நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயமும் பிரம்மாண்டமாகவும் வளர்ச்சியாவுமே மாறப்போகுதுங்க. டிசம்பருக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான வாழ்க்கை, ஜாக்பாட்டான வாழ்க்கை, ஐஸ்வர்ய பிராப்தம், திடீர் அதிர்ஷ்டம் எல்லாமே கிடைக்கும். ஏன் அப்படின்னா ராகு உங்க ராசிக்கு வந்திருக்காரு. குரு உச்சமாயி பார்ப்பாரு. உங்களுக்கு குருபலம் பரிபூரணமா இருக்கனால நல்ல அமைப்புகள். 3ஆம் இடத்தையும் குரு பார்ப்பாரு. எதிர்பாராத ஒரு நல்ல நிகழ்வுகள், எதிர்பாராத ஐஸ்வர்ய பிராப்தங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வரும். ஏன் அப்படின்னா குரு 11ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. 7ல இருந்து 11 பார்க்கிறாரு. 11 என்ன, குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் தான் 11. 11ங்கிறது லாபஸ்தானம். அதனால காசு பணம் அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு நல்ல மழையாக பொழிய போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா பிசினஸ் நல்ல டெவலப்மெண்ட் தான் இந்த வருஷம். 10 குடைவர் வருடம் பிறக்கும் போதே உச்சத்துல இருக்காரு. இது ஒரு நல்ல அமைப்பு. அடுத்தடுத்து மாதங்கள் ஒவ்வொரு மாதத்துலயும் ஒரு கட்டத்துல இருப்பாரு. அதனால பிசினஸை பொறுத்த வரைக்கும், தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்புகள் தான். அதுக்கு உங்களுக்கு ராகு கேதுவோ இல்ல சனியோடைய பார்வை தொந்தரவு எதுவும் கிடையாது. குருபலமும் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு இருக்கனால தொழில் மூலியமா நல்ல லாபங்கள் கட்டாயம் வந்துடும். தொழில் மூலியமா நல்ல நிரந்தரமான வருமானம். அதே மாதிரி 3ஆம் இடத்துக்கு சனி இருக்காரு. உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கறனால இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல அமைப்பு. லாபத்தை சம்பாதிச்சிட முடியும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். நிறைய தேங்கியிருந்த நிலைகள் எல்லாம் மாறி நல்ல மூவ்மெண்ட் ஆகும். உங்களுக்கு பிசினஸ் அடுத்தடுத்து வளர்ச்சியை நோக்கி போகும். முக்கியமா பிசினஸ் அப்படின்னாலே நல்ல லாபம் சம்பாதிக்கிறதுக்கு, காசு பணம் ஈட்டுறதுக்கு, அது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு பிசினஸ்ல இருக்க போகுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குங்க. இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த குரு 7ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கறாரு. வெளிநாடுகளுக்கு போறது, உத்தியோகம் வேற ஊருக்கு மாத்துறது, வேற நல்ல ஜாப் கிடைக்கிறது, இது மாதிரி அமைப்புகள் கட்டாயம் இருக்கு. 6 கூடையவரும் நல்ல அமைப்பு. 6ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வைகள் இல்ல, ராகு கேதுவோடைய இது இல்ல. எல்லாமே நல்ல அமைப்புகள். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். நீங்க ஒரு உங்களுடைய வேலையை அங்கீகாரம் பண்ணி உங்களுடைய ஆபீஸ்லயே மேனேஜ்மெண்ட் ஒரு நல்ல போஸ்டிங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சேலரி இன்கிரிமெண்ட், சைட் பை சைடா அமௌண்ட் வர மாதிரி ஒரு அமைப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு குரு. காசு பணம்ல நல்ல அமைப்புகள். நிறைய பேருக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உத்தியோக ரீதியாகவோ அல்லது பிசினஸ் ரீதியாகவோ, நீங்க பார்க்கக்கூடிய தொழில் ரீதியாகவோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குரு 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. சனி உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதனால நல்ல அமைப்புகள் இருக்கு. அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல அனுகூலமாவும் ஆதாயமாவும் தான் அதெல்லாமே மாறும். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அமைப்பு தான். குருபலம் பரிபூரணமா இருக்கு. நினைச்ச விஷயங்களை சாதிக்க முடியும். நல்ல யூனிவர்சிட்டி ரேங்க்லாம் எடுப்பீங்க. நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகுறது, உயர்கல்விக்கு நல்ல இடத்துல போறது, நல்ல ஸ்கூலிங் போறது, நல்ல காலேஜ் போறது, இந்த மாதிரி அமைப்புகள். படிப்பை பொறுத்த வரைக்கும் பரிபூரணமான குருபலம் இருக்கு. கூட ராகுவும் சேர்ந்திருக்கிறதுனால பிரம்மாண்ட வளர்ச்சி. எது சேர்ந்தாலும் ராகு சேரும்போது பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுத்துரும். அதனால நல்ல மார்க்கு, டீச்சர்ஸ் கிட்டலாம் நல்ல பேர் வாங்குறது, ப்ரொஃபசர் கிட்ட நீங்க எடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாமே சக்சஸ் பண்ணக்கூடியது. நீங்க இன்னும் இன்டர்ன்ஷிப் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா அங்கேயே ஒரு நல்ல சேலரியில எடுத்துக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் கிடைக்குங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு
போகணும். ஆனா எனக்கு இன்னும் வேலை கிடைக்கலன்னா, இந்த 2026 தமிழ் புத்தாண்டு, இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம், ஒரே 1 மாதம் மட்டும் வெயிட் பண்ணீங்கன்னா போதும். குரு ஆட்டோமேட்டிக்கா 7க்கு வந்துருவாரு. கட்டாய உத்தியோகத்துல உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கு. சீக்கிரமா நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய தகுதிக்கும், திறமைக்கும் ஏற்ற வேலை கட்டாயம் கிடைக்கும். நல்ல சேலரி இதுல கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கல்ல, எனக்கு இவ்ளோ தான் வரணும். எனக்கு வந்து 50 சேலரி வரணும். அந்த மாரிலாம் எதிர்பார்த்துட்டீங்கன்னா, எடுத்த உடனே அந்த ஜாப் போறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. உச்சமான குரு 7ஆம் இடத்துல இருக்காரு. அதனால பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் பண்றதுக்குலாம் இது சூப்பரான டைமு. இந்த டைம் வந்து உங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இது சூப்பரான டைமு. புதுசா வந்து தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களோட சுய ஜாதகத்துல தொழில் ஸ்தானாதிபதி 10ஆம் இடம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா, கோச்சார ரீதியா பரிபூரணமான குருபலம் 7ஆம் இடத்துல இருக்கனால பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க. தொழில் தொடங்குறதுக்கு லோன் கிடைக்கும். ஏற்கனவே கடன் ரீதியா இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குரு வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்த பார்க்கறதுனால, நீங்க நெனச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். வண்டி, வாகனங்கள், வீடுகள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி 3ஆம் இடத்த பார்க்கறதுனால, பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி, உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தன்னால வரும். இவ்ளோ நாளா ஒரு இடத்த விக்கணும், அதாவது லாபத்துக்கு விக்கணும் விக்கணும்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. வாங்கி போட்டிருப்பீங்க. இது ஏறுனோனே இந்த இடத்த நம்ம சேல் பண்ணிர்லாம்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. அல்லது ஒரு வீட்ட வந்து நீங்க சேல் பண்ணணும். அப்பதான் கடன் கிடைக்க முடியும். கடன் அடைக்க முடியும். அல்லது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. ஆனா சேல் ஆகாம இருந்துட்டு இருக்கும். குரு 3ஆம் இடத்த பார்க்குறாரு. சனியும் 3ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. ஆட்டோமேட்டிக்காவே வந்து என்ன ஆயிரும், உங்களுக்கு விக்காத இடம்லாம் வித்து தீர்ந்துரும். ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்குலாம் இது சூப்பரான டைம். யார் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்றீங்களோ, அவங்களுக்குலாம் நல்ல அமைப்புகள், பல கோடி சேர்த்துறது, பல லட்சங்கள வருமானங்களா கொண்டு வரது, இதெல்லாம் இந்த வருடம் தான் உங்களுக்கு நடக்க போகுது. பெரிய பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு, இந்த தமிழ் வருடம் வருது இல்லையா? அதுலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல அமைப்புகள், பொருளாதார ரீதியா கட்டாயம் ஒரு உயர்வு தான். மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆசை, அபிலாசைகள்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம். ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. மன மகிழ்ச்சிகள் இருக்கு. கணவர் வழி ஆதாயங்கள் இருக்கு. கணவர் வழி சொத்துக்கள், அதே மாரி நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் நடக்கிறது, குடும்பத்தாருடைய ஆதரவுகள், புதுசா ஏதாவது ஒரு ஜாப் போறது, இல்ல ஒரு பிசினஸ் பண்றது, ஆன்லைன்லயே இருந்து பண்றது, வீட்ல இருந்துட்டு ஸ்டார்ட் பண்றது, சின்ன சின்ன விஷயங்கள செஞ்சு சந்தோஷம் அடைஞ்சுக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. கணவர் வழி சந்தோஷம், மன நிறைவுகள் இருக்கும். பிரிந்தவர்கள்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ அத்தன விஷயமும் சாதிக்க முடியும். இந்த காலகட்டத்தில மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவ்ளோ அருமையா இருக்கு. வண்டி வாங்குறது, வீடு வாங்குறது இந்த மாரி அமைப்புகள், சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. நீண்ட நாளா இழுபறியா இருந்த சொத்து சேர்க்கைலாம் இந்த காலகட்டத்தில உங்களுக்கு வந்துரும். அதே மாரி திருமணத்த பொறுத்தவரைக்கும் மகர ராசியில இருக்கவங்களுக்கு திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னா, பரிபூரணமாக இருக்கு. 7ஆம் இடத்துல குரு வராரு. அப்போ திருமணம் பேச்செடுத்தால டக்குன்னு திருமணம் நடந்துரும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இன்னும் சில பேர்லாம் போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவீங்க. அதே மாரி காதல் மேரேஜ் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. 3ஆம் இடத்த பார்த்து 7ஆம் இடத்த பாக்குது. 11ஆம் இடத்த குரு பாக்குது. அதனால திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜ், லவ் மேரேஜ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. எதுவா இருந்தாலும் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் மூலியமா பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பின்னாடி ஏதாவது பிரச்சனைன்னா அவங்க வந்து நின்னு அத சால்வ் பண்ணுவாங்க. பொதுவா நான் கல்யாணம் ஆன கணவன் மனைவியாக இருந்தால், ராகு கேது பயிற்சி அவ்ளோ பரிபூரணமா நல்லா இல்ல. கேது வந்து சட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள குடுக்கக்கூடியவரு. அப்போ ஏதாவது வீட்ல சண்டை அப்டின்னா, ஒருவருக்கொருவர் அனுசரிச்சு போணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவன், மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு போனா ரொம்ப நல்லது. இல்லைன்னா 3ஆம் நபர்களுடைய தலையீடு வந்துரும். 12 கூடையவர் தான் 7ஆம் இடத்துல வந்து உச்சமாகுறாரு. கேது திருமண பந்தத்த பிரிக்காம விடாது. அதனால ராகுவா இருந்தா சேர்த்துவாரு. ஆனா கேது பிரிச்சு விடுறதுல மெயினா பாப்பாரு. "நீ எதுக்கு அங்க போய் இருக்கிற? வா மன நிம்மதி தேடு." அப்படின்னு கோயிலுக்கு கூட்டு போய் சாமியார உட்கார வைக்கிறது தான் கேதுவோட வேலை. அதனால ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். நீங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, என் மேல தப்பு இல்ல. நான் எதுக்கு சாரி கேட்கணும்? அப்பல்லாம் நினைக்காதீங்க. எவ்வளோதான் இருந்தாலும் சரி, காசு, பணம் எல்லாம் இருந்தாலும் சரி, உறவுகள்ங்கிறது முக்கியம். யாருக்காக கஷ்டப்படுறீங்க? யாருக்காக வாழ்றீங்க? அதனால சாரி அப்படிங்கிறது ஒரு சிம்பிளா கேட்டுட்டு ஈகோவ அப்படியே தொடச்செறிஞ்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப சுமூகமான இருக்கு. மத்தபடி எல்லா விஷயமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தேக ஆரோக்கியத்துல கவனம். ராகு உங்க ராசிக்கு வர்றது அவ்வளோ நல்லது கிடையாது. என்னன்னா, இனம் புரியா பயம்.
அல்லது வந்து கவலைகள், பதட்டங்கள குடுப்பாரு. இல்லன்னா, உங்கள அறியாமயே டிப்ரஷன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமா இருங்க. சனியோடைய தாக்கமோ, குருவோடைய தாக்கமோ எதுவுமே இல்ல. எல்லாமே நன்மையா இருக்கு. இந்த ராகு சந்திரன் மேல வரது, தாயாருக்கு கண்டத்த குடுக்கும். அல்லது மனச வந்து ரொம்ப இறுக்கி புழியும். அது எந்த வகையிலங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா குரு பாக்குது. குரு பார்வை இல்லன்னா, இந்த ரீதியா தான் பிரச்சனைன்னு சொல்லலாம். குரு பார்க்கறனால மூடி மறைச்சுரும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள், மன பிரச்சனைகள வெளியில சொல்ல முடியாம தவிப்பீங்க. 2வது மத்தவங்க பார்வையில நீங்க ரொம்ப நல்லா ஹேப்பியா இருக்கிற மாரி தான் காமிச்சுக்குவீங்க. அப்படிதான் குரு பார்வை இருக்கனால அப்படிதான் நீங்க போர்ட்ரேட் பண்ணிக்குவீங்க. ஆனா, உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்கட்டயோ, அல்லது உங்க குடும்ப நபர்கிட்டயோ, பேரண்ட்ஸ் கிட்டயோ, ஹஸ்பண்ட் கிட்டயோ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு மனசு விட்டு பேசுங்க. யாரு அப்படி கேட்கறாங்களோ அவங்க கிட்ட பேசுங்க. வெளிநபர்களாக இருக்கக்கூடாது. ஒன்லி உங்களுடைய உறவுகள். அதாவது ஒண்ணு பேரண்ட்ஸா இருக்கணும். அப்படி இல்லன்னா உங்களுடைய கணவராக இருக்கணும். இத தாண்டி வேற எங்கேயும் சொல்லாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அது இதெல்லாம் சொன்னீங்கன்னா, இன்னும் டிப்ரஷன் அதிகமாகுமே தவிர, பிரச்சனைகள் அதிகமாகுமே தவிர, அதனால பெரிய லெவல்ல உங்களுக்கு அ திருப்தி கிடைக்காது. அதுலருந்து பிரச்சனைகள்ல இருந்து வெளில வரமாட்டீங்க. அதனால இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணுங்க. மகர ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பிரம்மாண்ட வளர்ச்சி. காசு பணம்ங்கிறத தாண்டி மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி. இந்த இடத்துல நீங்க ஃப்ரேம் ஆகுறது, உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லா ஒரு நல்ல பேர, சில வருடங்களுக்கு, பல வருடங்களுக்கு உங்களுடைய பேர் நீங்க என்ன இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ, அந்த இண்டஸ்ட்ரியில உங்களுடைய பேர் நிலைத்து நிக்கிறதுக்கு உண்டான கிரக அமைப்பு இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு. ஏன் அப்டின்னா, ராகு உங்களுடைய ராசியில, குருவும், கேதுவும் இணைந்து கலைத்துறைய மிக பெரிய லெவல்ல உயர்த்துறதுக்கு உண்டான கிரக அமைப்பு. இந்த இது உங்களுக்கு வரதுனாலயும், குரு உச்சமாகறதுனாலயும், மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி. திடீர்னு ஃபேமஸ் ஆயிருவீங்க. எப்படா நம்ம ஃபேமஸ் ஆனோம்? இவ்ளோ வருஷமா உழைப்பு போட்டுட்டு இருக்கோமேன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருவீங்க. காசு பணத்த சேர்த்துவீங்க. சாதாரணமா பிச்சைக்காரனா இருந்தா கூட கோடீஸ்வரனா ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆடி மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, குரு, கேது அ சாரி இந்த ஆடி மாசம் இல்ல. ஆவணி மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, குரு, கேது, அதுக்கப்புறம் வந்து சுக்கிரன். இது எல்லாமே உச்சமாகக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில பாசிட்டிவாவோ, நெகட்டிவாவோ எப்படியோ மிகப்பெரிய லெவல்ல ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கு. ஃப்ரேம் ஆயிருவீங்க. காசு பணத்த அள்ளிருவீங்கங்க. பல கோடிகளுக்கு அதிபதி ஆயிருவீங்க. இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. ஏதாவது சின்ன வாய்ப்பு அப்படின்னு இருக்காதீங்க. அதிலிருந்து நீங்க பெரிய வளர்ச்சிக்கு போயிருவீங்க. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு அள்ளி குடுக்கக்கூடிய குரு, அதே மாரி நெறைய அமைப்புகள குடுக்கக்கூடிய ராகு. இது 2மே நல்ல பொசிஷன்ல இருக்கு. ராகு ஒரு வளர்ச்சின்னா பிரம்மாண்ட வளர்ச்சி. லஞ்ச லாவணியங்கள் வரும். நெறைய விஷயங்கள் வரும். இது எல்லாமே கரெக்ட்டா எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத மட்டும் யோசிச்சு பண்ணிக்கங்க. எதுலயும் சிக்காம பண்ணிக்கங்க. குரு உச்சம் பெற்று 7ஆம் இடத்துக்குனால உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு, அங்கீகாரங்கள் கிடைக்கும். காசு, பணம் அள்ளி குடுப்பாங்க. ப்ரமோஷன் வந்துரும். பல வகைகள்ல இருந்து உங்களுக்கு அமைப்புகள் வருது. டெண்டர் இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் நல்லா ஆதாயம் பார்க்கலாம். நெறைய காசு பணத்த சம்பாரிக்கக்கூடியது, பதவி உயர்வுகள், விரும்பின இடத்துல மாற்றங்கள். குரு 7ஆம் இடத்துக்கு இருக்கனால, உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் உங்கள புரிஞ்சுகிட்டு நெறைய அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. அது ஆசீர்வாதங்கள், குருவோடைய ஆசீர்வாதங்கள் இருக்கனால, விரும்பின இடத்துல வேலை கிடைக்கும். நீங்க போயிட்டு உங்க சொந்த ஊருக்காக வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க, கிடைக்காது. ஆனா, இந்த குரு பெயர்ச்சி மாறுனதுக்கு அப்புறம் நீங்க கேட்டு பாருங்களேன். அவங்களே, "ஆமாங்க நான் இந்த ஊருக்கு போய்க்கிறேன். நீங்க வேணா இந்த ஊருக்கு வந்துக்கங்கன்னு" சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல போவாங்க. அதே மாரி உயர் அதிகாரிகள்லாம் பாராட்டுவாங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவங்களா குடுப்பாங்க. ஒரு பதவி குடுப்பாங்க. சில பொறுப்புகள்லாம் உங்களுக்கு வரும். அந்த மாரி அமைப்புகள் நல்லா இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு, மகர ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நெறைய அற்புதமான பலன்கள். பொதுவாவே வந்து நீங்க அதிகமா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல எலக்ஷன் வரதுனால, இப்ப குருபலம் இல்லாதனால, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ராகு கேதுவும் 2ஆம் இடத்துல இருக்கனால, நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள், ஏதாவது உங்கள அறியாம பேசுறது, அப்படிங்கும்போது அது நெகட்டிவ் ஆயிடும். அதுக்கு வந்து அதிகமான குரல் நெகட்டிவா உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூஜை, பரிகாரங்கள், யாகங்கள், தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணிக்கங்க. ஏப்ரல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் வந்துறதுனால அதுக்கு குருபலம் இல்ல. ஆனா ஏப்ரலுக்கு அப்புறம் தான் குருபலம் வருது. ஸோ அதுக்குள்ள எலக்ஷன் ரிசல்ட் எல்லாமே முடிஞ்சிரும். அதனால பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய இடைத்தேர்தல்கள் இந்த மாரி இதுல நீங்க போட்டி போடலாம். ஆனா நீங்க பெரிய லெவல்ல எம்எல்ஏ அந்த மாரி சீட்டுக்கு பண்றீங்க அப்டின்னா, கட்டாயம் பரிகாரங்கள், யாகங்கள்லாம் பண்ணிக்கங்க.
பொதுவாவே அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் தான் சுமாரான சூழ்நிலைகள் தான் இருக்கு. பெரிய லெவல்ல வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்க கைக்கெல்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இல்ல. அதுக்கு கிரக பலங்கள் சரியாக இல்ல. 2ஆம் இடத்துல கேது இருக்கு. அ 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. குடும்பஸ்தானத்துல வந்து ராகு இருக்கு. ஆனா காசு பணம் குடுக்குறதுல மிகப்பெரிய பிரம்மாண்டமா செஞ்சுரும் ராகு. பொருளாதாரம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. வண்டி வாகனங்கள்ல போம்போது கவனம் போங்க. அஷ்டமத்துல கேது இருக்குது. குரு 6ல இருக்கனால மருத்துவ விரயங்கள் இருக்கு. உயில் சத்துக்கள் திடீர்னு வரும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்கள். குரு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ 12ஆம் இடத்த பார்க்கறதுனால திடீர்னு ஒரு வெளிநாட்டு ட்ரிப் போறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்குது. பொதுவாவே நெறைய சுப விரயங்கள் இருக்கு. எதனா ஒரு விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. கோல்டு வாங்கி வைங்க. விலை இறங்கும்போது அத வாங்கி வைங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதிகமாகும்போது அத வித்துக்கங்க. இல்ல ஒரு லேண்ட் வாங்கி போடுங்க. இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. குரு பலம் பரிபூரணமாக இருக்கு. ராகு கேது பலமும் உங்களுக்கு நல்லா இருக்கு. சனியோடைய பலமும் நல்லா இருக்கு. 3ல இருக்கக்கூடிய சனி இடத்த வித்து குடுத்துருவாரு. அதே மாரி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்த பார்க்கறனால சகல விதமான சௌபாக்கியங்கள் கிடைக்கும். ஆசீர்வாதங்கள் வாங்குங்க. குருவுடைய ஆசீர்வாதம் வாங்குங்க. பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். பேரும் புகழும் வளர்ச்சி அடையும். ஐஸ்வர்ய பிராப்தம் உங்களுக்கு கிடைக்கும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதே ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிட்டேன். பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வருடம் எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் வந்து பிறக்குது. இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு நெறைய நல்ல அற்புதமான பலன்கள் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, எல்லா கிரக நிலையும் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது சனி வந்து உங்களுக்கு கண்டச்சனி தான். ஆனாலும் சனி திக்பலம் ஆகுறாரு. உங்களுடைய ராசிக்கு 5 குடையவர் 7ல. அதிர்ஷ்டத்துக்கு உடையவர் 7ல அவரு உங்களுக்கு பார்க்குறாரு. அது நல்லது. அதே மாரி குருங்க லாபஸ்தானம். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது. அப்போ அவரு லாபஸ்தானத்துக்கு வராரு. அதுவும் சூப்பரான நிலை. அது போக ராகு, கேது. ராகு வந்து உங்களுக்கு டிசம்பருக்கு அப்புறம் வந்து 5ஆம் இடத்துக்கு வராரு. ராகு 5ஆம் இடத்துக்கு வராரு. கேது வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு போகுது. 12ஆம் இடத்துலருந்து 11 எல்லாமே நல்ல ஸ்தானங்கள்ல இருக்குங்க. கிரக நிலைக்கு எல்லாமே நல்ல பொசிஷன்ல தான் இருக்கு. அதாவது 5ங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். 7ங்கிறது திக்பலம், பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் நல்ல அமைப்பு. சனியும் நல்ல அமைப்புல இருக்காரு. குருவும் நல்ல அமைப்புல இருக்காரு. இது எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படிங்கிறது உண்மை. சரிங்க. உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு? அதாவது பிசினஸ பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு? நீங்க செய்யக்கூடிய தொழில்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்குமானா, கட்டாயம் கிடைக்கும். 10ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசி அதிபதியும் ஒருவரே. அவர் வந்து யாரு அப்படின்னா புதன். புதன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் மாறிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கு மாறிட்டே இருப்பாரு. அதனால 10ஆம் இடத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தொழில் வந்து எப்பவுமே வந்து கீழ அப்படிங்கிறது போவாது. 1 மாசம் கீழ இறங்கிருச்சுன்னா, அடுத்த மாசமே நீங்க என்ன செஞ்சுறீங்க? அடுத்த ரெட்டிப்பு பலன்கள கூட்டி குடுக்கணும்னு சொல்லி என்ன செய்வீங்க? ஹார்ட் ஒர்க் போட்டுட்டே இருப்பீங்க. அதனால உங்களுக்கு லாபம்ங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அது போக உங்களுக்கு என்ன திசா புத்தின்னு மட்டும் சொல்லிருங்க. குரு திசையா இருந்துச்சுன்னா, ரொம்ப ரொம்ப அருமைங்க. கன்னி ராசியில யாருக்காவது குரு திசை நடக்குது அப்படின்னா, தயவு செய்து சொல்லுங்க. கட்டாயம் ஒரு நல்ல அதிர்ஷ்டம், பெரிய லாபம், நல்ல காசு பணம்ங்கிறது அதிகமா வரப்போகுது. இந்த வருடத்துல வந்து உண்மையா சொல்றேங்க, 11ஆம் இடம்ங்கிறது மட்டும் கிடையாது. அது வந்து என்னன்னா 5ஆம் இடத்தையும் பாக்குது குரு உங்களுக்கு. 7 கூடையவர் 5ஆம் இடத்த. நினைச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு குருபலம் இருக்கு. அதே மாரியே ராகு, கேது பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தொழில் மூலியமா நல்ல காசு பணம் வர்றது, நல்ல லாபம் சம்பாரிக்கிறது. அதே மாரி இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள்லாம் ரொம்ப நல்ல பிரம்மாண்ட வளர்ச்சின்னே சொல்லலாம். அதே மாரி உற்பத்தி சார்ந்த தொழில்கள். அதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா சனியோடைய பார்வை இருக்கு. ஏற்கனவே தொழில் தொடங்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா கடன் கிடைக்காது. அல்லது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்லாம இருக்கும். இப்ப சனியுடைய பார்வை உங்களுக்கு எங்க இருக்குன்னா 4ஆம் இடத்துக்கு இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு இருக்கு. அப்போ ஒரு நல்ல இடம் கிடைக்கும். அதே மாரி நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. 5 குடையவர் 7ல. உங்களுக்கு மனசுக்கு புடிச்ச பார்ட்னர்ஸ் கிடைச்சிருவாங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள அப்படியே ஏத்துக்கிட்டு இன்வெஸ்ட்மென்ட்க்கு சில நண்பர்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிருவாங்க. நீங்க உழைப்ப மட்டும் போட்டா போதும். எல்லாமே உங்களுக்கு நல்ல அனுகூலமா இருக்கும். சனி, சந்திரன பார்க்கும்போது உழைப்ப போடணும்.
அதே மாரி எடுத்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே எல்லாமே சக்சஸ் ஆகணும்னு எதிர்பார்க்க கூடாது. 4, 5 தடவ போட்டு அதுக்கப்புறம் விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு தாரக மந்திரமா நீங்களே கட்டாயம் சொல்லிக்கணும். இத நான் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல. கன்னி ராசிக்காரங்களே எப்பவுமே இந்த இத தான் சொல்லிட்டு இருப்பீங்க. ஏன்னா, மத்த ராசிகள் இந்த 12 ராசிகள்ல கன்னி ராசி மட்டும் தான் வந்து சுயம்புன்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன். புதன் வந்து தாய் தந்தையர்னால கைவிடப்பட்ட கிரகம். அதனால என்னன்னா, தானா சுயம்பா கன்னி ராசிக்காரங்க பொதுவா நீங்க எதுல சக்சஸ் பண்ணாலும் சரி, ஒரு உத்தியோகத்துல சக்சஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது நீங்க தொழில் ரீதியா சக்சஸ் பண்ணியிருந்தாலும், உங்களுடைய சுய உழைப்புல தான் கட்டாயம் முன்னேறி மேல வந்திருப்பீங்களே தவிர, மத்தவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு இருந்திருக்காது. இருந்திருக்கலாம். சின்ன சின்ன மாரல் சப்போர்ட்டா இருந்திருக்கலாம். அதுக்குன்னு நான் ஓவரா சொல்லக்கூடாது. ஆனா உங்களுடைய உழைப்புங்கிறது பெரிய லெவல்ல. சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, எனக்கு அப்பா ஆரம்பிச்ச ஃபவுண்டேஷன் அப்பா, அதுலருந்து நான் வெளில வந்துட்டேன். அம்மா, தாத்தா இது மாரி. அது மாரிலாம் உங்களுக்கு பெரிய லெவல்ல இருக்காது. உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்ங்கிறது ரொம்ப குறைவு. உங்களுடைய சுய உழைப்பு, புத்திசாலித்தனம், ஹார்ட் ஒர்க் இதனால மட்டும் தான் நீங்க நெறைய முன்னேறி வந்திருப்பீங்க. இதனால மட்டும் தான் உங்களுக்கு வளர்ச்சி. இத எப்பவுமே கையில புடிச்சுக்கங்க. அதே மாரி எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணுவீங்க. இத எப்பவுமே புடிச்சுக்கங்க. சனி வந்து இந்த என்னன்னா, உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் மந்தப்படுத்தி குடுப்பாரு. அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும் அப்டின்னா, வியாழக்கிழமை கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை சனி ஹோரை வருது இல்லைங்களா? அந்த டைம் எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும் அப்டின்னா, கால பைரவர் வழிபாட பண்ணுங்க. ஏன் அப்டின்னா, சனி உங்களுக்கு குருவோட வீட்ல இருக்காரு. சனியோடைய குரு யாரு அப்டின்னா, கால பைரவர். அதனால கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. அதே மாரி சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. இது 2மே வந்து பாத்தீங்கன்னா, நைட் டைம் பண்ணுங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுனீங்கன்னா, மிகச் சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில்ல நீங்க முன்னேறக்கூடிய காலகட்டம் தான் இது. அதனால எந்தவித உங்களுக்கு வந்து தீமைகளும் கிடையாது, கெடுபலன்களும் கிடையாது. நல்ல தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. ஆனா உங்களுடைய ஜாதகத்துல, சுய ஜாதகத்துல தொழில் ஆரம்பிக்கலாமாங்கிறத பாத்துக்கங்க. நீங்க என்ன ராசி, என்ன லக்னங்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு, தொழில் ஸ்தான அதிபதி, 10ஆம் அதிபதி இதெல்லாம் தொழில் காரகன்லாம் எப்படி இருக்காருன்னு பாத்துக்கிட்டு செயல்படுங்க. ஆனா தொழிலுக்கு பொதுவான ஜென்ரலான பலன்கள் கன்னி ராசிக்கு இந்த வருடம் தொழில் ஆரம்பிக்கலாம். கண்டச்சனி அப்படிங்கிறது பெருசா உங்களுக்கு வேலை செய்யாது. அ எல்லா விஷயத்துலயும் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர். திடீர்னு ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க உங்களுடைய இது வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து நீங்க செஞ்சு உங்களுடைய ஒர்க்க நீங்க போட்டுட்டே இருப்பீங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஒரு அமைப்பு வந்துரும் உங்களுக்கு. திடீர்னு ஒரு அமைப்பு வந்துரும். சேலரி இன்கிரிமென்ட் கிடைக்கும். நல்ல பொசிஷன்ல போய் உட்கார்றது. ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும். உங்களுடைய இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் போஸ்ட்‌டுக்கு போறது. சாதாரணமா ஒரு சூப்பர்வைசரா இருந்தா மேனேஜர், மேனேஜரா இருந்தா ஜெனரல் மேனேஜர் அந்த மாரி நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடியது. ஓனா செல்ஃபா ஸ்டார்ட் பண்றது, ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்றது. இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல கை குடுக்கக்கூடியது தான் இது. ராசிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு படிச்சு முடிச்சோனே வேலை தேடிட்டே இருந்திருப்பீங்கள்ல. இந்த வந்து 2026 தமிழ் புத்தாண்டு பொறக்குதுல்ல. பொறந்த உடனே ஒரே மாசத்துல உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. ஏன் அப்டின்னா, சனி உங்களுக்கு திக்பலமா இருக்காரு. 6 குடையவர் அவருதான். 6 குடையவர் அவரா இருக்கனால, ஆஞ்சநேயர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு பண்ணிக்கங்க. உங்களுடைய நட்சத்திரம், என்ன நட்சத்திரம்னு சொல்லுங்க. உத்தர நட்சத்திரமா? அல்லது அஸ்த நட்சத்திரமா? சித்திரை நட்சத்திரமான்னு சொல்லுங்க. இந்த நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்டின்னா, அன்னைக்கு போய் என்ன செய்யணும்? பொங்கல், அதாவது வந்து வெள்ள கலர்ல பொங்கல் வந்து பால் பொங்கல் இருக்குல்ல, அத இது பண்ணி தானம் குடுங்க. அஸ்த நட்சத்திரமா இருந்துச்சு அப்டின்னா, திங்கட்கிழமை பண்ணுங்க. சரிங்களா? அதே மாரி உத்தர நட்சத்திரமா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க. சி சித்திரை நட்சத்திரமா இருந்தா செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. இது வந்து என்னன்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்வீட் பொங்கல் கொஞ்சமா எடுத்துட்டு போங்க. ஒரு 4 பேத்துக்கு குடுத்துருங்க. கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகரையோ அல்லது அம்மனையோ வேண்டிக்கிட்டு இத குடுத்துட்டு வாங்க. இதுக்கு பேரும் அன்னதானம் தான். நீங்க அன்னதானம்னா பெரிய அண்டா, குண்டாலலாம் செய்யணும்னு அவசியம் இல்ல. இதுக்கு பேரும் அன்னதானம் தான். இத வந்து என்ன செய்யுங்க அப்டின்னா, கொண்டு போய் குடுத்துட்டு வாங்க. கட்டாயம் இந்த அன்னதானத்துக்கு ஒரு பவர் இருக்குங்க. சனி, சந்திரன பார்க்கும்போது, அன்னதானம் பண்ணுனோம்னா நமக்கு ஈஸியா வேல கிடைச்சிரும். வேலையில இருக்கக்கூடிய சிக்கல்களும் போயிரும். அதனால வேலை கிடைக்கணும்னு இந்த பரிகாரம் செய்யுங்க. ஒரு நல்ல ஜாப்ல போய் உட்கார்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. பதவி ஸ்தானத்த வந்து என்ன பண்ணுது? உங்களுக்கு சனி பார்க்குறாரு. அதனால அமைப்பு. அதே மாரி 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுவும் சரி, 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேதுவும் சரி, கட்டாயம் நீங்க விரும்பக்கூடிய துறையிலே ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைச்சிரும். திருமணம் சம்பந்தப்பட்டது.
7ஆம் இடத்துல சனி இருக்காரு. இந்த டைம்ல திருமணம் பண்ணலாமான்னா, தாராளமா பண்ணலாம். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வந்து சனி மட்டும் கிடையாது. குருவோடைய பார்வையும் 7ஆம் இடத்துக்கு வருது. 5 கூடையர் 7ல போய் திக்பலம் பெற்றிருக்காரு. விரும்புன நபரையே, மனதுக்கு பிடித்த நபரையே, விரும்புன நபரையே திருமணம் பண்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. குரு பார்க்கறதுனால காதலித்தவர்களை பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் மூலமாவே, பெற்றோர்களுடைய சம்மதத்து மூலமாவே கைப்பிடிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மாறும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கலத்தரம் அப்படிங்கக்கூடியது, திருமணம் சொல்லக்கூடிய இது வந்து இந்த வருடம் வந்து உங்களுக்கு பரிபூரணமா 100க்கு 200, 300% நல்லா இருக்கு. ஏன்னா, அங்க சனியும் இருக்காரு, குரு பலமும் இருக்கு. அதனால நல்ல அமைப்புகள். இந்த வருடம் வந்து திருமணத்துக்கு உண்டான உடனடியா எடுத்துட்டீங்கன்னா, கட்டாயம் திருமணத்துல இருக்கும். புத்திர பாக்கியமும் கிடைக்கும். 5ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு, கன்னி ராசியில இருக்கக்கூடியவங்க கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்ல அப்டின்னா, ஒரு தடவ குலதெய்வம் இது புரட்டாசி மாசம் வரக்கூடிய புரட்டாசி மாசம் குலதெய்வ வழிபாடு பண்ணி, குலதெய்வத்துக்கு அபிஷேகம், ஆராதனைலாம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அடுத்தது ராகு, கேது வருது இல்லைங்களா? அது வந்து கட்டாயம் அந்த ராகு, கேது பயிற்சியில உங்களுக்கு புத்திர பாக்கியம்ங்கிறது இருக்குது. முக்கியமா புற்று வழிபாடு பண்ணும்போது, எவ்வளோ பெரிய சர்ப்ப தோஷமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய புத்திர தோஷமா இருந்தாலும் சரி, கட்டாயம் புத்திர தோஷமெல்லாம் நீங்கிரும். இந்த குரு பயிற்சியும் சரி, உங்களுக்கு ராகு, கேது பயிற்சியும் சரி, புத்திர லாபத்த குடுக்குது. சந்தான விருத்திய குடுக்குது. அதனால சுபங்கள் தான் உங்களுக்கு. அதனால அது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன் அப்டின்னா, இந்த ஐவிஎஃப்‌க்கும் சக்சஸ் பண்றதெல்லாம் இந்த இதுதான். ஏன்னா ராகு வந்து 5ஆம் இடத்துக்கு வரும்போது, இந்த செயற்கை கருத்தரிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அமைப்பெல்லாம் சக்சஸ் பண்ணி குடுத்துரும். அதனால இதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ஆஃப்டர் டிசம்பருக்கு அப்புறம் இத நீங்க ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு சக்சஸ குடுத்துரும். இப்போ இது படிக்கக்கூடிய நபர்களுக்கு, கன்னி ராசியில இருக்கக்கூடிய படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்த சனி தான் பாக்குது, குரு பாக்கல. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து மறதிகள் அதிகமாகும். அப்படி இல்லன்னா சோம்பேறித்தனம். நாளைக்கு படிச்சுக்கலாம், நான் நாளைக்கு இத பண்ணிக்கலாம், அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்படி இல்லன்னா மறதிகள் அதிகமாகும். புக்க எடுத்தாலே தூக்கம் வருது. புக் எடுத்தாலே வேற வேல வருது. படிச்சுட்டே வேல பார்த்துட்டு இருப்பீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க நெனச்ச ரிசல்ட்ட எதிர்பார்க்க முடியாது. அதனால படிக்கணும்னா, அதுக்குன்னு ஒரு டைம ஒதுக்கி கட்டாயம் நீங்க நெனச்சத படிக்கணும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க, சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்க. இது எல்லாம் என்னன்னா, அதிகமான ஞாபக சக்திய உங்களுக்கு குடுக்கும். மைண்ட் நல்ல ஷார்ப்பா இருக்கும். அந்த மாரி அமைப்புகள குடுத்துரும். 4ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வை இருக்கனால, மந்தகதிய குடுக்குங்க. படிக்கிறதுக்கே ஆர்வம் வராம தன்மைய குடுக்கும். பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யணும், மோட்டிவேட் பண்ணி குழந்தைங்கள படிக்க வைக்கணும். கன்னி ராசியில இருக்கக்கூடிய குழந்தைகள பேரண்ட்ஸ் என்ன செய்யணும், மோட்டிவேட் பண்ணி படிக்க வைக்கணும். அதனால தயவு செய்து படிக்க வைங்க. மோட்டிவேட்டடா பேசுங்க. அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா பேசுங்க. பொதுவா கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சு நீங்க வந்து பெரிய லெவல்ல உத்தியோகம் போறீங்களோ இல்லையோ, நல்ல வாழ்க்கை கல்விய கத்துக்குவீங்க. அதனால பிராக்டிகலா திங்க் பண்ணுங்க. உங்களுடைய ராசியில புதன் வந்து உச்சமாகக்கூடிய தன்மை இருக்கு. புதன் வந்து உங்க ராசிக்கு அதிபதியாவும் இருக்காரு. அதே ராசியில உச்சமும் ஆகுறாரு. பொதுவாவே நீங்க என்னன்னா, மக்கப் பண்ணி எழுத மாட்டீங்க. மத்தவங்கள காப்பி பண்ண மாட்டீங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுகிட்டு ஆட்டோமேட்டிக்காவே அதோடைய தியரி என்னவோ, அதோடைய சாராம்சம் என்னமோ அத நீங்க ஓனா தான் எழுதுவீங்க. நல்ல இன்டெலிஜென்ட்டான குழந்தைகள் தான். ஆனாலும் இந்த காலகட்டத்தில ரொம்ப சிரத்தை எடுத்து டார்கெட் வந்து நீங்களா உணர்ந்து படிச்சா மட்டும் தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். உயர்கல்விக்கு போறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜாதக ரீதியா நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு, நல்ல கோர்ஸா எடுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைய தீர்மானிக்கக்கூடிய ஒரு இதா இருக்கு. ஆனா படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல அமைப்புகளும் இருக்கு. ஏன்னா குருபலம் நல்லா இருக்கு. கல்வி ஸ்தானம் நல்லா இல்லைனாலும், குருபலம் நல்லா இருக்கும்போது, எப்படியாவது தெய்வத்துடைய அனுகிரகத்தினாலும், ஆசியினாலுமே உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும். வேலை, உத்தியோகம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. கட்டாயம் ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். நீங்க கவலையே படாதீங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் கன்னி ராசியில இருக்கவங்களுக்கு ரொம்ப, ரொம்ப அதிர்ஷ்டங்க. ஐஸ்வர்ய பிராப்தம் அப்படிங்கிறது வந்து கன்னி ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இந்த வருடம். ஏன் அப்படின்னா, 5ஆம் இடத்துல ராகு வருது. சனி உங்களுடைய ராசிய பார்க்குறாரு. குரு பலமும் நல்லா இருக்கு. கேதுவும் நல்லா இருக்காரு. எல்லா கிரகமுமே நல்லா இருக்கு. நல்ல பொசிஷன்ல எல்லா கிரகமும் இருக்கனால, நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போது. விரும்பிய அனைத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, இதுவரைக்கும் என்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலையோ, அதெல்லாம் எழுதி வச்சுக்கங்க. இந்த வருஷம் அதுக்கு உண்டான முயற்சி போட்டுருங்க. நீங்க எழுதி வச்சா அது நடக்கும்லாம் இல்ல. எழுதி வச்சா அதுக்காக முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் நடக்கும். கன்னிராசிக்கு மட்டும்
பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி விதிவிலக்கு கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ணணும். அப்பதான் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஆனா இந்த வருஷம் ரொம்ப சக்சஸ் ஆகப்போது. நீங்க நெனச்ச விஷயங்கள் அதாவது ஒரு வீடு வாங்கணும்னு நீங்க நெனச்சிருப்பீங்க. அது கட்டாயம் நடக்கும். புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும். சின்னதா வந்து நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளா செய்யலாம். இல்ல ஆன்லைன்ல வந்து ஒரு விஷயத்த ஒரு ப்ராடக்ட்ட வந்து விக்கலாம் நீங்க நெனச்சிருப்பீங்க. வீட்ல இருந்துட்டே வேல பார்க்கணும்னு நெனச்சிருப்பீங்க. இது எல்லாமே சக்சஸ் ஆகுங்க. இவ்ளோ நாள் வந்து உங்க ஃபேமிலில வந்து சப்போர்ட் இல்லாம இருந்தா கூட, இந்த டைம்ல வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீங்களும் ஏர்னிங்ஸ் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம், இது சூப்பரான பொற்காலம்ங்க. ஜாக்பாட் அப்படிங்கிறது வந்து கன்னி ராசிக்கு தான். அதனால தயவு செய்து நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, அத வந்து உங்க குடும்பத்திட்ட சொல்லுங்க. சப்போர்ட் பண்ணுவாங்க. தாராளமா செய்யலாம். உத்தியோகம் கிடைக்கும். இவ்ளோ நாளா உங்களுக்கு வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த டைம் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. திருமணம் நல்லா இருக்கு, காதல் நல்லா இருக்கு. நீங்க சம்பாரிக்கணும். மெயினா கன்னிராசியில நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக் குடுக்குறேன். உங்களுக்கு ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத காட்டிலும், உங்களுடைய உத்தியோகம் தான் முதல் கணவர்ன்னு நீங்க வச்சுக்கணும். நீங்க பார்க்கக்கூடிய வேலை, தொழிலு, பிசினஸ் இதுதான் உங்களுக்கு முதல் கணவர்ன்னு வச்சுக்கிட்டு, வரக்கூடியவங்க 2வது கணவர் அப்படிங்கிற மைண்ட் செட்டப்ப எப்பவுமே மைண்ட்ல ஏத்திக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த நாளும் சரிங்க. உங்களுக்கு மன வாழ்க்கையில பிரச்சனையே வராது. ஏன் அப்படின்னா, 7ஆம் இடம் பாதகமா இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி தான் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்காரு. அப்பன்னா, இயற்கையாவே ஜாதக ரீதியா வந்து ஜோதிட ரீதியா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்டின்னா, கன்னி ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே சம்பாத்தியம் அதாவது நீங்க பொருளாதாரம் நீங்க தற்சார்பு பொருளாதாரம் உடைய நபர்களா இருந்தா மட்டும் தான் என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையில எந்தவித மேரேஜ் லைஃப்ல எந்தவித பிரச்சனையும் இல்லாம போக முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ, அதனால நீங்க உத்தியோக ரீதியா பிரிஞ்சிருந்தாலும் அதுதான் நல்லதுன்னு நீங்க ஏத்துக்கங்க. அந்த சில இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏக்கங்கள் இருக்கும். நம்ம குடும்பத்தோட சேர்ந்து வாழ முடியலன்னு. இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அப்படின்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமாயிருவீங்க. 7ஆம் இடம் பாதகமாக இருக்கனால, உங்களுக்கு கணவர் கூட இப்ப 7ஆம் இடம் பாதகம், சனி அங்க வந்திருக்கனால வாக்குவாதங்களும் அவ்வப்போது நடக்கும். ஆனா, அது பெரிய லெவல்ல சண்டை போட்டு பிரியிற அளவுக்கு வராது. குருபலம் இருக்கனால, எந்தவித பிரச்சனையும் கிடையாது. பிரிந்தவர்கள்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, குருபலம் இருக்கனால பிரிந்தவர்கள் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால இந்த டைம் நீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. சக்சஸ் ஆவீங்க. வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவா கன்னி ராசிக்கு நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு ஊருக்கு போய் டிராவல் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் பிடிக்கும். அதெல்லாம் அமைப்புகள் இருக்கு. அதனால இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. குரு 3ஆம் இடத்த பார்க்கறதுனால 11ல இருந்து 3ஆம் இடத்த பார்க்கறதுனால, பாகப் பிரிவினை பூர்வீக இடம் 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறதுனால, பூர்வீகத்துல சொந்தமான இடங்கள், அது உங்களுக்கு பாகப்பிரிவினையாயி, தன்னால உங்க ஷேர் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. 7ஆம் இடத்த பார்க்கறதுனால, பார்ட்னர் வழி ஆதாயங்கள் உங்களுக்கு இருக்குது. அதே மாரி ரொம்ப நாளா ஒரு டீலிங் முடியல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த வழிபாடுகள பண்ணிக்கங்க. பிரார்த்தனைகள பண்ணிக்கங்க. குலதெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. 11ஆம் இடம் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அந்த விஷயத்த மறுபடியும் எடுத்து ட்ரை பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும். ஒரு லேண்ட விக்கணும்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா சக்சஸ் ஆகாம இருந்திருக்கும். இந்த டீல் முடிஞ்சா நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரும் அப்படின்னு நீங்க நெனச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது அப்படியே விட்டுருப்பீங்க. ஆனா இந்த ஜூன்க்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 11ஆம் இடத்துக்கு குரு வராரு. எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணிற முடியும். மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி, ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல அனுகூலமான ஒரு சூழ்நிலைகள் தான் எப்பவுமே உங்களுக்கு இருக்குது. ஜூன்க்கு அப்புறம் வந்து உங்களுடைய காட்டுல மழை. அந்த அளவுக்கு பணத்த வாரி கொட்டி குடுக்க போறாரு குருவும், கேதுவும் சேர்ந்து. 5ஆம் இடத்துலங்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. ராகு வரக்கூடிய டைம்ல திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்த குடுத்துருவாரு. 5ஆம் இடத்து ராகு வந்து திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தத்த கட்டாயம் குடுத்துருவாரு. மனதுக்கு பிடித்த அத்தன விஷயங்களுமே வந்து ஒரு ஒரு செகண்ட்ல உங்களுக்கு அப்படியே டக்கு டக்குன்னு நடந்துரும். மேஜிக் அப்படின்னா இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்களுக்குள்ள கண்ணாடி பார்த்து சொல்லிக்குவீங்க. என்ன நம்ம லைஃப் மேஜிக் மாரி மாறிருச்சு அப்படின்னு சந்தோஷமா சொல்லி பார்த்துக்குவீங்க. அந்த லெவல்ல உங்களுக்கு நல்ல நன்மைகள்லாம் இருக்கு. நீங்க எந்தவித கவலையும் பட வேண்டாம்ங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் விருப்பமோ அது அத்தனையுமே நிறைவேறும். நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். மக்கள் கிட்ட ஈஸியா போய் ரீச் ஆவீங்க. சனி, சந்திரனை எப்பலாம் பாக்குதோ அந்த டைம் ஈஸியா போய் ரீச் ஆக முடியும். அந்த லெவல்ல அமைப்புகள் இருக்கு. பொதுவான அமைப்புகள் தான் இது. உயரிய விருதுகள் கிடைக்கும் உங்களுக்கு. பத்மபூஷன் இந்த மாரி கலைத்துறை சார்ந்த விருதுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு சென்று என்ன செய்வீங்க நீங்க? உங்களுடைய புரோகிராம்ஸ நடத்துவீங்க. நெறைய புரோகிராம்ஸ்க்கு புக் ஆகும். காசு பணம் சம்பாரிப்பீங்க. மிகப்பெரிய லெவல்ல ஃபேம் ஆவீங்க.
பிரபலியம் அப்படிங்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய லெவல்ல நடந்துரும் உங்களுக்கு. உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேம செட் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்பிள் ஆடியன்ஸ் வந்து ஒரு பெரிய லெவல்ல கிரியேட் ஆயிருவாங்க. அதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல நீங்க மக்கள ஈஸியா சென்றடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. நல்ல காசு, பணம் சம்பாரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு, அரசாங்க துறையில இருக்கவங்களுக்குலாம் வந்து லஞ்ச லாவணியங்கள்ல ஈடுபடும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. மத்தபடி எல்லா விஷயமும் நல்லா இருக்கு. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும். ஒர்க் பிரஷர் கொஞ்சம் கம்மியாகும். ஆனாலும் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு. ஒர்க் ரீதியான திடீர்னு ஒரு பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். அது மூலியமா ஒரு லிங்க் ஏற்படும். காசு பணம் சம்பாரிக்கிறதுக்கு பல வழிகள் உருவாகும். அது மூலியமா நீங்க எக்ஸ்ட்ராவா வந்து சம்பாரிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள ஏற்படுத்தி குடுக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ராகு குடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் எப்படி தெரியுமா குடுக்கும்? நீங்க உங்களுக்கு வந்து சனி வந்து 7ல இருந்து 4ஆம் இடத்த பாக்குது. ஒரு ப்ரமோஷன்ங்கிறது உண்டு. ஒரு பதவி அப்படிங்கிறது உண்டு. நீங்க கிரகங்கள நான் வந்து 5வது என்னுடைய நேம் லிஸ்ட்ல ப்ரமோஷனே இல்ல. நான் 4வதோ, 5வதா தான் இருக்கேன். எனக்கு எப்படி ப்ரமோஷன் கிடைக்கும்? எனக்கு முன்னாடி சீனியர் வந்து 3 பேர் இருக்காங்க. இன்னும் எனக்கு 4, 5 வருஷம் ஆயிரும்னு நீங்க நெனைப்பீங்க. கிரகம் நெனச்சா அப்படிங்கிற 1 செகண்ட்ல குடுத்துரும். எப்படின்னா, ஒருத்தரு ஃபர்ஸ்ட் பேனல்ல இருக்கிற ஒரு நேம்ல வந்து பேனல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறவரு ஒண்ணு டெத் ஆகலாம். இல்லன்னா ஒரு அலிகேஷன்ல போயிரலாம். 2வது இன்னொருத்தர் வேற பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். 3வது பேரும் ஏதாவது ஒரு பிரச்சனையாகி ஆக்சிடென்ட் ஆகுறதோ, இல்ல திடீர்னு ஒரு டெத் ஆயிரலாம். 4வதா நீங்க இருந்தீங்கன்னா டக்குன்னு கிடைச்சிரும். எப்படி ஒரு இது பாருங்களேன். திடீர்னு ஒருத்தங்க லஞ்சம் வாங்கி மாட்டுவாங்க, ஒருத்தங்க இறந்துருவாங்க, ஒருத்தங்க டைம் முடிஞ்சு போயிரும். இந்த மாரிலாம் மாறி 4வதா வரும். இதுதான் விபரீத ராஜயோகம். ராகு அத தான் செய்வாரு. நீங்க நம்பவே மாட்டீங்க. எனக்கே தெரியலையே! நான் லிஸ்ட்ல 3வது, 4வது பேர்ல இருக்கேன். எப்படி வந்துச்சுன்னு என்னால நம்பவே முடியல. நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு அமைப்பு இருக்கு. அதனால நீங்க அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு. நல்ல அதிர்ஷ்டம். அதே மாரி மாற்றங்கள் இருக்கு. குருபலம் ரொம்ப அற்புதமா இருக்கனால நெறைய மாற்றங்கள் இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் நல்லா பண்ணுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப சூப்பரான டைமு. கன்னி ராசியில இருக்கவங்க நல்ல சாதனை பண்ணக்கூடிய டைமு. உங்களுக்கு ஒரு விஷயம் இப்ப கிடைக்குது அப்டின்னா, மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி தான். ஆனா உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, சனி தசை நடந்துச்சு. கன்னி ராசியில இருக்கவங்களுக்கு சனி திசையும், குரு திசையும் நடந்துச்சுன்னா, வெற்றி அப்படிங்கிறது எழுதி நான் குடுப்பேன். அந்த மாரி இருக்கு. வேற என்ன திசை இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. நான் அதுக்கு பரிகாரங்கள் சொல்றேன். பொதுவாவே உங்களுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா, வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அந்த வெற்றிய பிரம்மாண்ட வெற்றிப்படுத்தி காமிக்கலாம். கட்சிகளுடைய சப்போர்ட் இருக்கும். நெறைய காசு பணம் சம்பாரிக்கிற மாரி இருக்கும். மக்கள் கிட்ட ஈஸியா ரீச் ஆவீங்க. உங்களுக்கு ஜனவசியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாட்டி கிடைச்சிரும். பொதுவா கன்னிராசிக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி அரசியல்வாதிகளுக்கு வெற்றி வாய்ப்பு தான் இருக்குது. நெறைய காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள் இதுல இருக்கு. கட்சி தலைமையிடம் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு குடுப்பாங்க. அத சக்சஸ் பண்ணி முடிப்பீங்க. நல்ல பேரும், புகழும் வாங்கி மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி இருக்கு. பொதுவா கன்னிராசிக்கு வந்து நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி வெளிநாடுகளுக்கு, வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடியது, புனித யாத்திரைகள் செல்லக்கூடியது, அதே மாரி குருபலம் இருக்கனால குருவோடைய ஆசீர்வாதங்கள் வாங்குறது, புனித நதிகள்ல நீராடுறது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. படிக்கிறதுக்காக வெளியூர், வெளிமாநில பிரயாணங்கள்லாம் இருக்குது. நீங்க நெனச்ச விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே சக்சஸ் பண்ணிக்கிறது கூடிய அமைப்புகள் இருக்கு. கணவன், மனைவி தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி ராசிக்கு நல்ல நெறைய நன்மையான பலன்கள் தான். நல்ல அதிர்ஷ்டம், சௌபாக்கியம், லாபங்கள் இது எல்லாமே இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த வருடம் வந்து என்னன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய அற்புதமான பலன்கள். இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அர்த்தாஷ்டமத்து சனி, அதே மாரி வந்து குருவும் உங்களுக்கு குரு பலம் இல்லாம அஷ்டமத்து குருவா இருந்துச்சு. அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு இல்ல. ஏன்னா, இப்ப ராகு கேதுவும் நல்ல பொசிஷன்ல இருக்கு. அதே மாரி வந்து சனியும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பஞ்சம சனி 5ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. அது போக குருவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசத்துக்கு அப்புறம் 9ஆம் இடத்துக்கு, பாக்கி ஸ்தானத்துக்கு வராரு. அதனால இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டா தான் இருக்கும். சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஆண்டா தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போது.
பொருளாதாரமா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, 2மே நல்ல பேலன்ஸ்டா தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு. ஒரு சில ராசிகளுக்கு பொருளாதாரம் மட்டும் பெருசா நல்லா இருக்கு. உறவுகளிடையே மனக்கசப்பு அந்த மாரி இருக்கு. ஆனா உங்களுடைய ராசிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரமும் நல்லா இருக்கு. உறவுகளுடைய நிலையுமே ரொம்ப நல்லா இருக்கு. அதனால இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, மன மகிழ்ச்சிக்கு எந்தவித குறையுமே இல்ல உங்களுக்கு. பிசினஸ பொறுத்தவரைக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில்கள் நல்லபடியா வெற்றி வாய்ப்ப உங்களுக்கு குடுக்கும். நீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இவ்வளோ நாளா அதுலருந்து உங்களுக்கு சில விஷயங்கள எதிர்பார்த்திருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறக்கூடிய வருடமா இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போது. அதே மாரி நல்ல வருமானம் அப்படிங்கிறது ஏன்னா குரு வந்து உங்களுக்கு வருடம் பிறக்கும்போது அஷ்டமத்துல இருந்தாலும் அது 2ஆம் இடத்த பாக்குது. அது போக ஜூனுக்கு அப்புறம் வந்து பெயர்ச்சியாகி 9க்கு வரதுனால நல்ல பாக்கியங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் வந்து கேது பெயர்ச்சி ஆயிறாரு 10ஆம் இடத்துல இருந்து. 9ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப தொழில்ல இன்னும் நல்ல டெவலப்மென்ட் கிடைக்கும். ராகு வந்து 3ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ நீங்க என்ன விஷயத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது. அது கூட வந்து 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 2ஆம் இடத்த பாக்குது. அப்ப நல்ல வருமானம் அப்படிங்கிறது ஏன்னா உங்களுக்கு 3, 4 கூடையவர் தான் சனி. உங்களுடைய ராசிக்கு. அப்ப அவரு பார்க்கும்போது, நீங்க உற்பத்தி பண்ணக்கூடியது, ஏதாவது வாங்கி விக்கிறது, இந்த மாரி என்ன பிசினஸ் பண்ணாலும் வருமானம் அப்படிங்கிறது நிரந்தரமானது. அது வந்து உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். வருமானத்துல எந்தவித தடையும் இருக்காது. ஆனா, அலைச்சல் நெறைய இருக்கும். ஏன்னா, ராகு, கேது வந்து ராகு 3ஆம் இடத்துலயும், 9ஆம் இடத்துல கேதுவும் இருக்கனால, அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனா, அந்த அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயமா மாறும். அதே மாரி நல்ல அனுகூலத்தையும் சேர்க்கும் உங்களுக்கு. வருமானத்துல வந்து ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுக்கு நல்ல வளர்ச்சி தான். நிரந்தர வருமானம், நல்ல லாபம் உங்களுக்கு 11 குடையவர் புதனு. அவர் வந்து ஒவ்வொரு மாசமும் வந்து பார்த்தீங்கன்னா, 30 நாளுக்கு ஒரு தடவ மாறிட்டே இருப்பாரு. அதனால உங்களுக்கு வருமானத்துல எந்தவித தடையுமே இருக்காது. அது கூட குருவோட சேரும்போது உங்களுக்கு நல்ல அமைப்புகளும், பலன்களும் இருக்கும். அதாவது நல்ல ஐஸ்வர்ய பிராப்தத்த பெற்றுக் குடுக்க போதுங்க. குரு வந்து 9ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு 3ஆம் இடத்த பார்க்குறாரு, 5ஆம் இடத்த பார்க்குறாரு, உங்களுடைய ராசிய பாத்துர்றாரு. அப்ப என்ன அமைப்புகள குடுக்கும் அப்டின்னா, நீங்க இதுவரைக்கும் பிசினஸ்ல எவ்வளோ விஷயத்த டெவலப் பண்ணணும்னு நெனச்சு வச்சிருப்பீங்களோ, அத்தனையும் உங்கனால டெவலப் பண்ண முடியும். புதுசா ஒரு பிசினஸ் இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு சனியோடைய தொந்தரவு இனிமேல் உங்களுக்கு இல்ல. அதே மாரி ராகு, கேதுவுடைய தொந்தரவும் கிடையாது. குரு பலமும் பரிபூரணமா இருக்கு. நீங்க ஜூனுக்கு அப்புறம் வந்து என்ன விஷயம் வேணா நீங்க செய்யலாம். செய்யக்கூடிய அத்தன விஷயமும் சக்சஸ் ஆயிரும். எந்த தடைகளும் உங்களுக்கு இனிமேல் வராது. தடை அப்படிங்கிறது வந்து, நீங்க நெறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. நெறைய தடைகள வந்து சந்திச்சிருப்பீங்க. அதனாலேயே நெறைய வெக்ஸ் ஆயி போய் உட்கார்ந்திருப்பீங்க. ஆனா, இனிமேல் உங்களுடைய ராசிக்கு எந்தவித தடையும் கிடையாது. அதனால நீங்க தாராளமா தொடங்கலாம். ஜூனுக்கு அப்புறம் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும். காசு பணம்ங்கிறது வந்து மிகப்பெரிய லெவல்ல சம்பாரிக்க முடியும். தொட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபமா போகும். புதுசா பார்ட்னர் கிடைப்பாங்க. உங்களுடைய ஜாதகத்துல பார்த்துக்கங்க. உங்களுக்கு வந்து புதுசா தொழில் இந்த டைம்ல தொடங்கலாமான்னு பார்த்துக்கங்க. ஆனா கோச்சார ரீதியா சக்சஸ் பண்ணும். இப்போ வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணலான்னா, உங்களுடைய ராசிய பொறுத்தவரைக்கும் டைம் நல்லா இருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன திசாபுத்தி, தொழில் ஸ்தான அதிபதி, 10ஆம் அதிபதி, சனி இதோடைய நிலைமைகள்லாம் பார்த்துட்டு ஆரம்பிச்சுக்கங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நெறைய நல்ல அமைப்புகள் தான். 9ஆம் இடம்ங்கிறதே வந்து ப்ரமோஷன் ஸ்தானம் தான். ஸோ, அதனால அந்த இடத்துல வந்து உங்களுக்கு குரு வரதுனால, திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்க வந்து அதுல சீனியாரிட்டில இல்லைன்னா கூட ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். நல்ல வருமானம் பார்க்க முடியும். நீங்க விரும்பின இடத்துல போய் வேலை பார்க்க முடியும். உங்களுடைய உழைப்புகள் வந்து அங்கீகரிக்கப்படும். அதாவது உங்களுடைய மேனேஜ்மென்ட்டே உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் குடுப்பாங்க. நல்ல சேலரி இன்கிரிமென்ட் குடுப்பாங்க. மன நிறைவான ஒரு வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் உத்தியோக மாற்றங்கள் இருக்கு. நீங்க வேற கம்பெனிக்கு போகணும்னு நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க. அதே மாரி ஃபாரின்ல போய் வேல பார்க்கணும்னு நெனச்சிட்டு இருக்கவங்கலாம் இந்த டைம் ட்ரை பண்ணீங்க அப்டின்னா, கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும். 9ல குரு வந்துட்டாரு. 3ல ராகுவும், 9ல கேதுவும் வரக்கூடிய காலகட்டங்கள் கட்டாயம் கிடைச்சிரும். டிசம்பருக்கு மேல வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துக்காகவோ, அல்லது தொழிலுக்காகவோ, படிப்புக்காகவோ வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இதுல ஏதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தடைகள், தாமதங்கள் இருக்கு அப்டின்னா, அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி 2 தீபம் போடுங்க. தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, அதுல வெள்ளெருக்கு திரிய யூஸ் பண்ணி போட்டீங்க அப்டின்னா, கட்டாயம் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நெறைய பேர் அங்க போணும்னு ஒரு கனவோட, லட்சியத்தோட இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் இந்த பரிகாரத்த செய்யும்போது கட்டாயம் நடந்துரும் உங்களுக்கு.
நினைக்கக்கூடிய விஷயங்கள சாதிக்க முடியும். நல்ல ரிசல்ட் வரும். நீங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் 3ஆம் இடத்துல ராகு, அதாவது எடுக்கக்கூடிய விஷயங்கள அப்படியே மக்கப் பண்ணி அப்படியே எழுதுறது, ஓனா ரைட் அப் பண்றது, குரு பலம் பாக்கியஸ்தானத்துக்கு இருக்கு. உயர்கல்விகளுக்கெல்லாம் போறது, அந்த இடத்துல நல்ல உங்க திறமைகள காமிக்கிறது. படிக்கக்கூடிய விஷயங்கள்ல படிப்பு வந்து நான் நல்ல டெவலப்மெண்ட்டா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்து என்ன விஷயத்த எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத்தனையுமே உங்களுக்கு சக்சஸ் பண்ணி குடுத்துருவாரு. குரு, ராகு, கேதுக்களும் நல்ல அமைப்புகள்ல இருக்கு. குரு பலம் உங்களுக்கு நல்லா இருக்கனால, இந்த வருடம் நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஒரு நல்ல காலேஜ்ல சீட் கேட்டாலும் கிடைக்கும். நல்ல ஸ்கூல்ல சீட் கேட்டாலும் கிடைக்கும். அதாவது 10த் வரைக்கும் படிச்சுட்டு +2க்கு வேற ஸ்கூல் போகணும்னு நெனச்சா கூட, கட்டாயம் கல்வியிலயும் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கு. ஆனா, என்ன அப்டின்னா, சனி 2ஆம் இடத்த பாக்குது. அதனால என்னன்னா, நீங்க நல்லா ரைட் பண்ணி எழுதி பழகிக்கங்க. அது உங்களுக்கு சக்சஸ குடுத்துருங்க. ரைட்டிங் பவர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல சக்சஸ குடுக்கும். ஸோ ஏன்னா 11 கூடியவர் புதனா வரதுனால, நீங்க ரைட் பண்ணி எழுதி எழுதி பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு சக்சஸ். அது பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ கூட நீங்க எழுதி பாருங்க. அதனால ஒண்ணும் கிடையாது. இந்த தப்பு கிடையாது. பொதுவாவே இந்த வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம், இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்டின்னா 3 கூடியவர் உங்களுக்கு 5ல இருக்காரு. அதே மாரி குரு பலமும் 3ஆம் இடத்துக்கு இருக்கு. ராகுவும் 3ஆம் இடத்துக்கு வரதுனால, இன்ட்ரிவ் அப்படிங்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. கட்டாயம் ஒரு வேலை கிடைச்சிரும் உங்களுக்கு. பொதுவா வேலை கிடைக்குமா அப்படின்னா, இந்த வருஷம் கட்டாயம் உறுதியாக கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கும், தகுதிக்கும் ஏற்ற கட்டாயம் ஒரு நல்ல வேலை கிடைக்கும். நீங்க விரும்பின உங்களுக்கு அ ஏற்ற ஃபீல்டுலயே நல்ல வேலை கிடைச்சிரும். நல்ல சேலரிலயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே விருச்சக ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு வந்திருக்கு. அதுக்கு வந்து 3ஆம் அதிபதி 5ல இருந்து 2 பாக்குது. குருபலமும் இருக்கு. இருந்தாலும் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். முகம் தெரியாத ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட உங்க பர்சனல் விஷயத்த சொல்லாதீங்க. உங்களுடைய ஃபோட்டோ ஷேர் பண்ணாதீங்க. உங்களோட அக்கவுண்ட் டீட்டெயில்க்கு ஷேர் பண்ணாதீங்க. தெரியாத லிங்க்ல பிரஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் என்னன்னா 3ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன்ஸு. சோசியல் மீடியாவும் 3ஆம் இடம் தான். இது ஏன் சொல்றேன் அப்டின்னா, ராகு 3ஆம் இடத்த வலுத்து வந்திருக்கு. உங்களுடைய ராசிய பொறுத்தவரைக்கும் 3ஆம் இடம் சனியோடது. சனியோடைய வீட்டுக்கு அதுவும் மகர ராசிக்கு ராகு டிசம்பர்ல வரப்போது. குருவோடைய பலம் வேற அதுக்கு பொருந்தி இருக்கனால, ஏமாற்றங்கள அதிகமாக கொடுக்கும். அதனால யாருக்கும் என்ன செய்யணும், உங்களுடைய பிரைவேட் நம்பர் குடுக்காதீங்க. சோசியல் மீடியால, இன்ஸ்டாலலாம் போய் சேட் பண்ணாதீங்க. நீங்க உங்க பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க கிட்ட கூட ஃபோன்ல இன்னொருத்தங்கள பத்தி இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லாதீங்க. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி, உங்களுடைய பேர கெடுக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ, அத்தன வேலையும் பண்ணுவாங்க. 5ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்த சனி பார்க்குறாரு. அப்போ மனதுக்கு பிடித்த நபர்களே உங்களுடைய இதயத்த குத்தி கிழிக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுருவாங்க. இந்த காலகட்டத்தில யாரையும் நம்பாதீங்க. ரொம்ப ரொம்ப உஷாரா இருந்துக்கங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க ஒர்க் பண்ற இடத்துல லீவ் போட்டு போறீங்க. நீங்க ஒரு சீஃப் அக்கவுண்டன்ட்டா இருக்கீங்க. செக்ல கையெழுத்து போட்டுட்டு, அத டிராவுக்குள்ள வச்சு பூட்டிட்டு, நீங்க போறீங்க. இத கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்கன்னு குடுத்துருந்தீங்கன்னா, அந்த செக்க ஃபில் பண்ணி அவங்க போட்டுருவாங்க. ஜாமீன் போடாதீங்க. என்னோட ஃப்ரெண்டு தானே, என்னுடைய இது தானே, க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, என்னுடைய உறவினர் தானே நீங்க போய் போட்டுருவீங்க. ஜாமீன் போட்டீங்கன்னா, கடைசில பணத்த நீங்க கட்டுற மாரி வரும். இது மாரி எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம பண்ணாதீங்க. கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள், அதே மாரி டைப் பண்ணக்கூடியது, செல்ஃபோன்ல வந்து பிரைவேட்டா சேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், இன்ஸ்டால டிஎம்ல போய் பேசுறது, இந்த மாரி எதுவுமே வேண்டாம். நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்தீங்கன்னா கவனமா இருக்கணும். இல்லன்னா உங்களுடைய பேரு, நீங்க தப்பு செய்றீங்க, செய்யல 2வது முடிஞ்சிரும். கிழிஞ்சு போயிரும். அந்த மாரி இருக்கு. 3ஆம் இடத்துல ராகு, ராகு, ராகு. கட்டாயம் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்ட குடுத்துருவாரு. அதனால ரொம்ப கவனமா இருங்க. ஃபோன்ல பேசும்போது கூட கவனமாக இருங்க. பெண்களுக்குங்க, பொதுவா நல்லா இருக்கு. அமைப்புகள் நல்லா இருக்கு. நெனச்ச விஷயங்கள சாதிக்க முடியும். புதுசா செய்யக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் குரு பாக்கியஸ்தானத்துல இருக்கனால, சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். தொட்டது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய புதுசா ஒரு வேலைக்கு போறீங்களா? உடனே கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். நல்ல சேலரி கிடைக்கும். ஒரு தொழில் செய்றீங்களா? அதுவும் சக்சஸ் ஆகும். காசு பணம் வேணுமா? அதுவும் கிடைச்சிரும். 2ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருக்கு. எல்லாமே நல்ல அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஆனா, நீங்க என்னன்னா முயற்சி பண்ணணும். அதே மாரி வந்து உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, நீங்க உண்டு உங்களுடைய ஒர்க் உண்டுன்னு இருங்க. பொதுவா உங்களுடைய ராசிக்கு கண் திருஷ்டி அதிகம். முக்கியமா விருச்சக ராசியில ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்டின்னா, எல்லாத்த விட நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கனால, அழகுல சொல்லல, வேலையில.
ஸோ வேலை பார்க்குறது வந்து மத்தவங்கள காட்டிலும் நீங்க ஸ்பீடா பண்ணுவீங்க, திறமையா பண்ணுவீங்க. அது அவங்களுடைய இயலாமை வந்து உங்களை எப்படியாவது பழிவாங்க தூண்டி விடும். ஸோ ஒரு விஷயத்த வந்து நீங்க ஸ்மார்ட்டா பண்ணும்போது மத்தவங்க பொசசிவ் ஆவாங்க, பொறாமப்படுவாங்க. என்னன்னா, உங்கள எப்படி கீழ இறக்குறது? என்ன பண்ணலாம்? அப்படின்னு இருப்பாங்க. ஆனா, உங்கனால அத கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, எதிரிகள் இடம் 6ஆம் இடம். அந்த எதிரிகள் ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய். உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய். ஸோ என்ன அப்படின்னா, இந்த செவ்வாழைன்னு சொல்லுவாங்கல்ல, கூடவே இருந்தே செவ்வாழைங்கிற மாதிரி, உங்க கூடவே தான் உங்க எதிரிகள் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. நண்பர்களே எதிரிகளாக இருக்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. ஸோ அதனால நீங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. ஆனா உங்கள எப்ப இறக்கி விடலாம், அதுல சந்தோஷம் காணலாம் அப்படின்னு நெனச்சுட்டே இருப்பாங்க. இத நெறைய பேர் அனுபவிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஆனா இந்த டைம்ல ரொம்ப உஷாரா இருங்க. முக்கியமா பெண்களுக்கு. சனி 5ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்த பார்க்குறாரு. தேவையில்லாத அவமானங்கள தேடி தந்துருவாரு. அதனால கவனமாக இருங்க. அதே மாரி வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க தானேன்ட்டு நீங்க ஃபோட்டோ அனுப்புறது, சேட் பண்றது இதெல்லாம் வேண்டாம். அதனால உங்களுக்கு பிளாக்மெயில் அந்த மாரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பேரண்ட்ஸ் கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லணும். நீங்க வெளியில போறதுனா இருந்தாலும் சரி, எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதா இருந்தாலும் சரி, இன்ஃபர்மேஷன கரெக்ட்டா சொல்லிட்டு போங்க. இல்ல உங்களுடைய நீங்க திருமணம் ஆனவங்களா இருந்தா கணவர்கிட்டயும், திருமணம் ஆகாதவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிருங்க. பேரண்ட்ஸ் சொல்லி விடலைன்னா போக தான் கூடாது. இல்ல ஒரு விஷயத்த பேரண்ட்ஸ் கிட்டயே சொல்ல முடியல, ஹஸ்பண்ட் கிட்டயே சொல்ல முடியலன்னா, செய்யாம இருக்கிறது தான் நல்லது. செஞ்சு மாட்டிக்காதீங்க. காலங்களும், நேரங்களும் சரியில்லாதம்போது, நம்மளுடைய ஆசாபாசங்கள விட்டு குடுக்கறதுல தப்பே கிடையாது. டைம் சரியில்ல அப்டின்னா, நமக்கு அங்க போனா கட்டாயம் நல்லது நடக்காதுன்னா, அத தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். ஸோ, அதனால ரொம்ப கவனமாக இருங்க. பொதுவாவே ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு பெண்களுக்கு. விருச்சக ராசிக்காரங்களுக்கு திருமணம் பிராப்தம் இருக்கா அப்படின்னா, குருபலம் இருக்கு. பரிபூரணமா இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த டைம்ல எடுத்தான்னா நிச்சயம் அடுத்தது மேரேஜ். அந்த மாரி டக்கு டக்குன்னு உங்களுக்கு நடந்துருங்க. திருமணத்துல ரொம்ப அமைப்புகள் நல்லா இருக்கு. குருபலமும் பரிபூரணமா இருக்கனால தாராளமாக திருமணம் பண்ணலாம். அது கூட உங்களுடைய ஜாதகத்துல அ 7ஆம் அதிபதியோடைய கலத்திர ஸ்தானாதிபதியோட திசா புத்திகள்லாம் நடக்குதான்னு பார்த்துக்கங்க. 5ஆம் இடத்துல சனி இருக்கனால காதல் ரீதியான பிரச்சனைகள் கட்டாயம் வரும். அந்த இது சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குருபலமும் இருக்கு. ஆனா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4 குடையவர் அவரு தான் 5ல போய் உட்கார்ந்திருக்காரு. காதல் ரீதியா பிரச்சனையும், மனக்கசப்பும் கட்டாயம் வந்துரும். 2ஆம் இடத்துல இருக்கனால, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு நீங்க விரும்புன நபர் மனதை அதாவது கன்னா பின்னான்னு குத்தி கிழிக்கிற மாரிலாம் சில இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, சனிக்கு திரிகோணத்துல கேது வராரு. டிசம்பருக்கு அப்புறம். அதனால பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம்ன்னு கேட்டு வராதீங்க. ஒண்ணு இல்லன்னா அடுத்த ஒண்ணு அப்டின்னு சொல்லி கடந்து போய் பழகிக்கங்க. கல்யாணம் ஆனா அத சேர்த்து வைக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயம் பிரிஞ்சு போது, ஒரு உறவுகள் ஈஸியா பிரியுது அப்டின்னா, அது உங்களுக்கு ஒர்த் இல்லன்னு அர்த்தம். நெறைய பேர் இத தான் கேட்டு வராங்க. பிரிஞ்சுட்டாங்க. எனக்கு வாழ்க்கை இல்ல. செத்து போயிரலாமான்னு இருக்கு அப்டின்னா, நான் என்ன சொல்றது சொல்லுங்க? சரி போன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, உங்கள விட்டு ஒருத்தவங்க போறாங்கன்னா, உங்க கூட வாழ்றதுக்கு தகுதி இல்லன்னு நீங்க நெனச்சுக்கங்க. அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் தியாகம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அடுத்த லைஃப்ல நீங்க டெவலப் ஆகி போறத மட்டும் தான் யோசிக்கணுமே தவிர, வேற எதுவும் யோசிக்காதீங்க. பரவால்ல. அதே மாரி உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்ல வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள், வில்லங்கங்கள்லாம் நீங்கும். 5ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. 5ஆம் இடத்த குரு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனாலும் நான் ஏன் வந்து இந்த காதல் பிரச்சனை சொல்றேன் அப்டின்னா, மனக்கசப்பை ஏற்படுத்துறதுக்கு சனி தான் காரணம். அதனால 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால சனி அவருடைய வேலைய செய்வாரு. குரு அவருடைய வேலைய கட்டாயம் செய்வாரு. ஸோ எந்த விஷயத்த நீங்க ஹைப் பண்ணணுங்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு. ஸோ குருவ பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, பொருளாதார வாழ்க்கையில மிகப்பெரிய லெவல்ல வந்துரலாம். பொருளாதார ரீதியா நெறைய மாற்றங்கள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்லாம் கைக்கு வரும். அதுல இருந்து நீங்க உங்களுடைய சொத்துக்கள வாங்கி சேர்க்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 5ஆம் இடத்த பார்க்கறனால ஒரு வீட்ட வாங்கி வாடகைக்கு கூட விடுறதுக்கு உண்டான அமைப்புகள் கூட இருக்குது. நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி, வெளியூரு, வெளிமாநிலங்கள், வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்புகள், புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்புகள், புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள். குரு பலம் உங்களுக்கு நெறைய இருக்கனாலயும், குரு ஸ்தானத்துக்கே குரு வரதுனாலயும், உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஒரு குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு பிடித்த தெய்வத்த உபாசனை பண்றது மூலியமா, உபாசனை சீக்கிரமா சித்தியாகும். அதே மாரி
உங்களுக்கு நல்ல ஆன்மீக பற்று, ஆன்மீகத்துல ஈடுபாடு இருந்தா, உங்களுக்கு பிடித்த தெய்வத்த எடுத்து உபாசனை பண்ணும்போது, உபாசன தெய்வத்த நேரடியா பார்க்க முடியும். நேரடியானா, அப்படி சினிமால காமிக்கிற மாரிலாம் வராது. பட் ஆனா அத உணர முடியும். கட்டாயம் உணர முடியும். உபாசனை எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல காலம். முக்கியமா குருவும், கேதுவும் இணையக்கூடிய காலம். இது எப்பவுமே வராதுங்க. குரு, கேது தான் ஒருத்தங்க ஆன்மீக நிலையில உயர்த்தி கொண்டு போய் செல்லும். குருவும், கேதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர்கள குறிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. அதனால நீங்க வந்து ஒரு சித்த நிலை, அடுத்தது ஆன்மீகல ஒரு குருவா மாறுறது, ஆன்மீக நிலையில உங்கள உயர்த்தி கொண்டு போறதுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. இந்த காலகட்டம், இந்த வருடம் அருமையான அமைப்பு இருக்குது. அதனால கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்றதுனா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா லெவல்லயும் நீங்க உயர்வாக வரக்கூடிய அமைப்புகள். தந்தையாருக்கு தேக ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். அப்பா இருக்காரு அப்படின்னா, அப்பாவுடைய ஹெல்த்த ரொம்ப பார்த்துக்கணுங்க. அவருக்கு மருத்துவ கண்டம் இருக்கு. அதே மாரி தந்தை வழி சொத்துக்கள்லாம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மெயினா வந்து உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலயும் கவனம் செலுத்தணும். திருமணமானவர்கள் பிரிந்தவர்கள்ல சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. இந்த காலகட்டத்தில பாக்கிய ஸ்தானத்தில குரு இருக்கனால, பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. அது மட்டும் இல்லாம கேதுவும் அங்க வர்றதுனால, சட்டம் பிரச்சனை சட்ட ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா, அந்த சட்ட சிக்கல்கள் தீர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஏன்னா, குரு, கேது சட்ட சிக்கல்கள நிவர்த்தி பண்ண வைக்கும். அதே மாரி உங்க மேல கேஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா, வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. விருச்சக ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கனால, ஈஸியா பேரு, புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பேரு, புகழ் அப்படிங்கிறதே 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துக்கு குருவும் வராரு, கேதுவும் வருது. இந்த காம்பினேஷன்னால உலக புகழ் அப்படிங்கிறது எந்த ராசிக்கு இருக்கோ இல்லையோ, விருச்சக ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கலைத்துறைக்கு இருக்கு. அதனால கட்டாயம் இந்த டைம யூஸ் பண்ணிக்கங்க. நான் இந்த கேரக்டர்ல நடிக்கிறதா? நான் இந்த விஷயத்த பாடுறதா? நான் இந்த விஷயத்த எழுதுறதா? அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. எந்த வாய்ப்பு வந்தாலும் அத நீங்க செவ்வனே பட்சத்தில் மிகப்பெரிய லெவல்ல உயர்வான நிலை வந்துரும். பெரிய பேரும் புகழும். வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் ஆனாலும் ஆயிருவீங்க. வெளிநாடுகளுக்கு சென்று உங்க கலை விஷயங்கள இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய புரோகிராம நடத்துவீங்க. நெறைய வருமானம் வரும். உயரிய விருதுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த விருதுகள் கிடைக்கும். அதே மாரி மக்களிடையே ஈஸியா உங்களுக்கு ஜனவசியம் கிடைக்கும். ஈஸியா ஃபேமஸ் ஆயிருவீங்க. அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு, அரசாங்க அதிகாரிகள் இருக்கீங்களா? விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு மிக சூப்பரா இருக்கு. ஏன்னா, குரு, கேது காம்பினேஷன் நல்லா இருக்கு. ராகுவும் நல்லா இருக்காரு. சனியும் நல்லா இருக்காரு. தொட்டது எல்லாமே சக்சஸு. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும், அங்கீகாரங்களும் கிடைக்கும். உங்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய அத்தன பிரஷரும் நீங்கிரும். உங்களுடைய வேலைய நீங்க ஃப்ரீயா செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே மாரி ஒரு இடத்துக்கு இவ்வளோ நாள் வந்து இந்த நம்மளோட சொந்த ஊருக்கே போயிரலாம். இந்த பிளேஸ்ல போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். பணி மாற்றங்கள் நெறைய பேருக்கு இருக்கு. ப்ரொமோஷனும் நெறைய பேத்துக்கு இருக்கு. கட்டாயம் ஒரு ப்ரொமோஷன் இருக்கு. பதவி உயர்வு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. ஆனா என்ன 3ஆம் இடத்துல ராகு. கம்யூனிகேஷன் லெட்டர் எழுதுறது, கையெழுத்து போடுறது, படிச்சு பார்க்காம எதுவும் போடாதீங்க. உங்களோட கையெழுத்த மிஸ்யூஸ் பண்றது, அதே மாரி டெண்டர் இந்த மாரி விஷயங்கள், முறைகேடான விஷயங்களுக்கு உங்களுடைய பேர யூஸ் பண்ணிக்காம பார்த்துக்கங்க. நீங்க உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. உங்களுடைய நேரத்த மத்தவங்க யூஸ் பண்ணிக்காம பார்த்துக்கங்க. அதனால கவனமாக இருங்க. கையெழுத்து போடக்கூடிய விஷயத்துல ஒரு தடவைக்கு 2 தடவ படிச்சு பார்க்கணும். அதே மாரி நல்ல அமைப்புகள்லாம் இருக்குங்க. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான பொற்காலம். நெறைய காசு பணம், பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். பெரிய அ மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும்போது, அது மூலியமா காசு பணமும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பேரும், புகழும் கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகளுக்கு விருதுகள் வ வ கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. பரிசு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு, விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு, வருடம் பிறக்கும்போதே வந்து இந்த ஏப்ரல் வந்து இந்த டிசம்பருக்கு அப்புறம் தான் ராகு, கேது பெயர்ச்சி வருது. அதுக்கு முன்னாடி ராகு, கேது பெயர்ச்சி கிடையாது. ஆனா ஜூனுக்கு அப்புறம் தான் குரு பெயர்ச்சியும் வருது. ஆனா எலக்ஷன் ஏப்ரல்லயே வந்துருது. ஸோ அதனால வெற்றி வாய்ப்பு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். அ சனியும் வந்து 5ஆம் இடத்துல தான் இருக்காரு. அவரு வந்து 11ஆம் இடத்த பார்க்குறாரு. அது ஒண்ணு தான் நல்ல பாயிண்ட்டு. ஆனாலும் 4 கூடையவர் 5ல போயிருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டா இருந்தாலும் கூட 4ஆம் இடத்துல ராகு இருக்கு. பதவி ஸ்தானத்திலேயே ராகு இருக்கு. நீங்க ஆல்ரெடி ஜெயிச்சவரா இருந்தீங்க அப்படின்னா, உங்க பதவிய பிடுங்காம ராகு விடாது. நீங்க ஒரு நல்ல ஜோசியர பார்த்துக்கிட்டு, பூஜைகள், பரிகாரங்கள், வேள்விகள், யாகங்கள்லாம் நடத்துங்க. தெய்வ வழிபாடும் பண்ணிக்கங்க. என்ன உங்கனால பரிகாரங்கள் செய்ய முடியுமோ, அது எல்லாமே செஞ்சுக்கங்க.
இல்ல நீங்க எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. கட்டாயம் நான் உங்களுக்கு ஆன்ஸர் பண்றேன். ஆனா விருச்சக ராசி, விருச்சக லக்னத்துல இருக்கவங்களுக்கு, அரசியல்வாதியா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, மிகப்பெரிய லெவல்ல வெற்றி கிடைக்கணும். பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா, கட்டாயம் முடியாது. 4ஆம் இடத்துல ராகுவும், 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்கு. இது வந்து உங்களுக்கு டிசம்பருக்கு மேல தான் கால நேரங்கள் நல்லா இருக்கு. குரு பலமும் ஜூனுக்கு அப்புறம் வரதுனால, பதவி இருந்துச்சுன்னா, அந்த பதவிய புடுங்கும். நீங்க ஒரு எம்.எல்.ஏவா இருக்கீங்க. எம்.எல்.ஏ இதுதானே வருது. அதெல்லாமே பதவி அது ஒரு பதவி தானே. அந்த பதவிய புடுங்கிரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்ல அப்டின்னா, கட்டாயம் தோல்விகள சந்திக்கிறது. மக்கள் கிட்ட வந்து ஒரு நல்ல அ ஒரு இதா ஃப்ரேம் ஆக மாட்டீங்க. ஒரு ஜனவசியம் இருக்காது. உங்க மேல அதிருப்தி, கோவங்கள், நீங்க இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்களே! அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம் வரும். அதனால ஜனவசியத்த உண்டு பண்ணணும். ஜனவசியத்த உண்டு பண்றதுக்கு கணபதி வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கங்க. இதெல்லாம் பண்ணும்போது ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பரிகாரங்கள் பண்ணும்போது, ஜாதக ரீதியா அந்த தோஷங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாயி உங்களுக்கு வெற்றி வாய்ப்ப குடுக்கும். பொதுவா விருச்சக ராசிய பொறுத்தவரைக்கும் பொருளாதார ரீதியா நல்ல உயர்வு, ஐஸ்வர்ய பிராப்தங்கள், சகல விதமான சௌபாக்கியங்கள், குரு பலம், குருவுடைய ஆசீர்வாதம், உபாசனை தெய்வங்களுடைய வழிபாடுகள் இது எல்லாமே பரிபூரணமா நல்லா இருக்கு. நீங்க வந்து வண்டி வாகனங்கள்ல போகும்போதும், தேக ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே நேரத்தில சோசியல் மீடியா, கையெழுத்து போடக்கூடியது, ஜாமீன் போடக்கூடியது, இந்த மாரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். மத்தபடி எல்லாமே ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் தான். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.